ரங்கா, சிவராமனா, என்னப்பா இது? உன் கம்பெனில நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தேன்னு, அதுல இருந்து நான் விலகிட்டேன்னு உனக்கு எழுதின ராஜினாமா கடிதம். ஏன்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த? உன் கம்பெனி பேர்ல 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு. நம்ம கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கா? என்னப்பா சொல்ற? நீ ஃபாரினுக்கு போன மறுநாளே மார்கோ ஷிப்பிங் கம்பெனியில இருந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது. சரக்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம கம்பெனியில பணம் இல்ல. மத்த கம்பெனி இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரல. அவ்வளவு பெரிய பிசினஸ் முடிறதுக்கும் என் மனசு வரல. பிசினஸ் எப்படியாவது முடிக்கணுமேன்னு ஒரு பைனான்சர்கிட்ட போனேன். அவன் செக்யூரிட்டி கொடுத்தா தான் பணம் கொடுப்பேன். யோசனை பண்ணி பார்த்தேன். எம்டி ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல எழுதி கொடுத்து கம்பெனி அடமான வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். நான் சேஃப்டிக்காக தான் எம்டி பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அதுல எழுதி கொடுத்தா கம்பெனி அடமான வச்சு பணம் வாங்கினேன். ஏ, நீ சப்ளை பண்ண சரக்குக்கு பணம் வந்திருக்கணுமே? இல்லையே, நம்ம போராட்ட காலம் அந்த நேரமா பார்த்து ஹார்பர்ல 1 மாசம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சாமான்கள்லாம் அப்படியே தங்கி போயிடுச்சு. லேட் ஆனதுனால அந்த ஃபாரின் பார்ட்டி சரக்க வேண்டான்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். நல்ல கதை விட கத்துக்கிட்டப்பா. கேழ்வரகுல நெய் வழியுதுன்னு சொல்ற, அதை நான் நம்பணும் இல்ல? இத்தனை வருஷமா இல்லாத கடன் நம்ம கம்பெனிக்கு திடீர்னு எப்படி வந்தது? ரங்கா, நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கையெழுத்து போடுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன். அதுக்கு பிரதியுபகாரம் என்னை கடங்காரனாக்கி என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டியே. என்னது கல்ல தூக்கி போட்டாரு அது இதுன்னு சொல்றீங்க? என்னமா பாண்டியன் தர்பார்ல கண்ணகி கேள்வி கேட்ட மாதிரி எல்லாம் எங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க? அம்மா, குழந்தை, நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதும்மா. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவை உங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அன்னைக்கு கோவில நிரபராதின்னு நிரூபிக்க கண்ணகி கையில ஒரு சிலம்பாவது இருந்துச்சு. இன்னைக்கு அது கூட என்கிட்ட இல்லம்மா. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் உங்க அப்பா எழுதி வாங்கிட்டான். அப்படியே வச்சுக்கோ. என்ன செய்ய போறேன்? இத நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மரியாதையா வெளியே போயிடு. இல்ல ஊக்காவை கூப்பிட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன்னு சொன்னேன். ரங்கா, மை டியர் ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இருக்கடா? நீ பள்ளிக்கூடத்துல படிச்சியே, அதெல்லாம் என்னுடைய பணம்டா. நீ போட்டிருந்த ஷர்ட், பேண்ட் எல்லாமே என்னடா? நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம நடுத்தருவில் அரைஞ்சுக்கிட்டு இருந்த போது உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு ஈக்குவலா ஷேர் கொடுத்து என் கம்பெனியில உன்னை சேர்த்தனே, அது நான் தாண்டா. என்னையா சொன்ன? நீ வச்சிருக்க பக்கம் இந்த ஸ்விமிங் பூல் எல்லாமே நான் கொடுத்ததுடா. என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? ஐயா, நம்ம வந்து அங்க இருக்கையா?
என்னையா நான் சொன்னேன்? ஏன் ஏங்க இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னையாடா சொன்னேன்? என்ன சொல்றீங்க? பாவி, கழுத்தை பிடிச்சு தள்ளுறடி. என்னையா சொன்னேன்? யாரு உங்களை அப்படி சொன்னது? வாங்க உள்ள. கல்யாணி, கல்யாணி, அப்பா பாருமா. அப்பா, என்னப்பாச்சு? என்னப்பா? ஏமாந்துட்டானே, ஏமாத்திட்டானே. யாருங்க ஏமாத்துனா? என்ன நடந்தது? புரியும்படியா சொல்லுங்க. சுகாமி, நீயே சொல்லு. எங்க இருக்கானே? அவனை கூட பிறந்த சகோதரன் மாதிரி வச்சிருந்தேன் இல்ல? ஆமா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் ஊர்ல இல்லாத சமயம் என் கையெழுத்த காமிச்சு 3 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு என்ன மோசம் பண்ணிட்டானே. அவரா மோசம் பண்ணாரு? காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாரு. கடவுளே, இந்த நேரத்துல இப்படி சோதனையா? இந்த நிலையில எனக்கு கல்யாணம் வேண்டாமா? உன் கல்யாணத்தை ஏமா நிறுத்தணும்? உங்க அப்பன் 100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கான். என் பொண்ணோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உன் புருஷனுக்கும் எனக்கு உள்ள உறவு எப்பவோ அருந்து போச்சு. அப்புறம் ஏன் இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஊர்ல இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துதான் அப்ப என் புருஷன் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. இப்ப அவருக்கே தெரியாம 3 கோடி ரூபாய்க்கு கடனாளி ஆயிட்டாரு. உன் புருஷனுக்கு என்ன மாதிரி பிரெயின் இல்ல, அதனால தான் கடனாளி ஆயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் புருஷன் நம்பி ஏமாந்து பொண்ணுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கையில இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நகை நட்டு செஞ்சுட்டோம். எப்படி பார்த்தாலும் கல்யாண செலவுக்கு 2 லட்சம் ரூபாவது வேணும். உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்கேன். இத பாரு சிவகாமி, மத்தவங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லாம உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வசதி உள்ளவன் இல்லை. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? 2 லட்சத்தை நான் கடனா தான் கேட்கிறேன். நான் என்ன வட்டி கடையை வச்சிருக்கேன்? முடிவா சொல்றேன், என்னால எந்த உதவி செய்ய முடியாது. நீங்க மனசு வச்சா முடியும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த புனிதமான கண்ணீர் அந்த பாவியோட பாதத்துல படவே கூடாது. பேராசை பிடிச்ச மிருகத்துக்கிட்ட மஞ்சத்தன்மையை எதிர்பார்க்க முடியுமா? ராஜா, என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதை விட வேற அவமானமே இல்லப்பா. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம கல்யாணியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன்.
அங்கிள் வாங்க வாங்க வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. போயிடக்கூடாது, இருந்து முகூர்த்தத்தை நல்லா பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போகணும். என்ன பாக்குறீங்க? பொண்ணுக்கு பக்கத்துல மாப்பிள்ளை இல்லைன்னு பாக்குறீங்களா? அதுக்கு பதிலாக அவங்க அம்மா இருக்காளே. அப்புறம் என்ன கையில என்ன கொண்டாந்துருக்கிய? 2 லட்சம் ரூபாய் கொண்டாந்துருக்கேன். 2 லட்சமா? என்ன பிரசன்டேஷனா? அடேடே, நான் தான் கல்யாண பத்திரிகையில தெளிவா போட்டிருந்தேனே, யாரும் என் பொண்ணுக்கு மொய் எழுத கூடாதுன்னு. படிக்கலையா? அடேடே, மறுபடி பத்திரிகையை நல்லா படிங்க. அடேடே அடேடே. துக்கம் விசாரிக்க வர்ற எல்லார்கிட்டையும் இதே மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நல்லவங்களை ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும்? இவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா பணத்தோட ஓடி வந்த? இவங்க 2 பேரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அங்கிள், இவங்க சாகறதுக்கு என்ன காரணம்? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? சீரும் சிறப்புமா மேலதாளத்தோட மாலை கையுமா என் மகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருந்தனே, அதை சொல்ல சொரியடா? இல்ல என் மகளோட சேர்த்து என் மனைவியையும் சுடுகாட்டுக்கு அனுப்ப போறனே, அதை சொல்ல சொரியடா? இல்ல எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்ன நடுரோட்ல நிறுத்திட்டானே என்னுடைய நண்பன், அதை சொல்ல சொரியடா? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? சிவராமன், இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். ப்ளீஸ். இந்த அதிர்ச்சி என்னாலேயே தாங்கிக்க முடியலையே, இவரால எப்படி சார் தாங்கிக்க முடியும்? ஐயா ஐயா, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணும் என் பஞ்சாதியும் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே. நந்தவனமா இருந்த அந்த வீடு பாலைவனமா போச்சையா. ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் நாங்களே ஏத்துட்டு இருப்போமே. பாவி பொண்ணு இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டாள். நீங்க சொல்றது பார்த்தா கல்யாணி தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆமாப்பா, தான் கல்யாணத்துக்காக தகப்ப கடன்பட்டு அவமானப்படக்கூடாதுன்னு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன இந்த அம்மாவும் அதே கிணத்துக்கு பலியாயிட்டாங்க. இந்த பாவம் எல்லாம் அந்த பாவிய சும்மா விடுமா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டானே. அவன் நாதி இல்லாம நடுத்தர நிக்கதான் போறான். அவன் புள்ள குட்டி எல்லாம் நாசமாத்தான் போக போகுது. அம்மா,